இதெல்லாம்? எள்ளு பொடி, கறிவேப்பிலை பொடி, தூதுவளை பொடி, முறுக்கு, தட்டை. அம்மா, எதற்காக இப்பொழுது இதெல்லாம் இவ்வளவு செய்து வைத்திருக்கிறீர்கள்? கோவிலில் ஏதாவது அன்னதானம் செய்ய போகிறீர்களா? அதற்குத்தான் இதெல்லாம் செய்து வைத்திருக்கிறீர்களா? கேட்பாயடா கேட்பாய். ஊருக்கு போகிறாயே என்று உனக்காகத்தான் இதெல்லாம் செய்து வைத்திருக்கிறேன். நீ என்னை எகத்தாளம் செய்கிறாயா? ஐயோ, இல்லை அம்மா. எனக்காகவா இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிறகு யாருக்காக? என்னம்மா இது? நான் ஏதோ தூர தேசத்துக்கு போகிற மாதிரி அல்லவா எல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கும் கருங்குழிக்குத்தானே போகிறேன். இருக்கட்டுமே. தொப்புள் கொடி அறுபட்டு விட்டாலும் கண்காணாத ஒரு கொடி தாயையும் சேயையும் என்றும் இணைத்துக் கொண்டிருக்கும். அதன் பெயர் பாசம். அந்த பாசம்தான் இதையெல்லாம் செய்ய வைத்திருக்கிறது. சரி, நீ பிரயாணத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாயிற்று அல்லவா? ஆயிற்றப்பா. சில முக்கியமான ஓலைச்சுவடிகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாயே, அவைகளையும் எடுத்து வைத்துக் கொண்டாயா? எடுத்து வைத்து விட்டேன் அப்பா. ராமானுஜா, அடடே, வாருங்கள் அப்பா. என்ன, உங்கள் நண்பன் தயாராகிவிட்டானா என்று பார்க்க வந்தீர்களா? ஆமாம், அங்கே குருநாதர் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார். ராமானுஜனை அழைத்து வர சொன்னார். இதோ வந்து விடுகிறேன். அம்மா, கொடுங்கள். எங்களிடம் கொடுங்கள். அதையும் கொடுங்கள். கொடுங்கள் மாமி. என்ன செய்கிறாய் சக்கரபாணி? எங்கள் குருநாதரின் உடைமைகளை நாங்கள் சுமந்து கொண்டு வருகிறோம். எனக்கு எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கும் ராமானுஜனுக்கு இந்த சேவையை கூட நாங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா? எத்தனையோ பணிகளுக்கு நடுவில் சக்கரபாணியின் வீட்டிற்கு வந்து ஆச்சாரியார் அன்று போதித்த அனைத்தையும் போதிக்கிறான் என்றால் எவ்வளவு நேரம் தூக்கத்தை ராமானுஜன் தியாகம் செய்திருப்பானோ தெரியவில்லை. சக்கரபாணியும் நானும் தேர்வில் 2ஆம் நிலையில் தேறியிருக்கிறோம் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க ராமானுஜன் தான் காரணம். ஆமாம், அதற்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பா, அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். தீர்காயுசுடன் இரு. உன் புகழ் நீ இன்று போகும் ஊரில் மட்டுமல்ல, நம் ஊரில் மட்டுமல்ல, மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவட்டும். எழுந்திரு ராமானுஜா, எழுந்திரு. முடிந்தவரை நேரத்துக்கு சாப்பிடு ராமானுஜா. கவலைப்படாதீர்கள் அம்மா, நிச்சயம் சாப்பிடுகிறேன். நான் வருகிறேன். வாருங்கள், போகலாம். மாணவ மணிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள். மயூரவண்ணன் சுவாமிகள் ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. தான் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை தன் வாழ்க்கையிலும் திறம்பட வழிமுறைப்படுத்தி காட்டுபவர். இவர் அளித்த ஞானத்தால் நம் தமிழகம் மட்டுமின்றி வெளியூர்களிலும் இவரது சிஷ்யர்கள் மிக சிறந்த ஆசான்களாக விளங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட இவர் நம் கருங்குழி பாடசாலைக்கு விஜயம் செய்தது நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். அவர் உரையாற்றுவதற்கு முன்பு நம் பாடசாலையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் நல்ல தம்பி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மயூரவண்ணன் சுவாமிகள் இங்கு வந்திருப்பது மாணாக்கர்களான உங்களுக்கு மட்டுமல்ல, நம் ஆசிரியர்களுக்கும், ஏன் முக்கிய பொறுப்பில் இருக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் மிக அவசியமான ஒன்று. மயூரவண்ணன் சுவாமிகள் ஒரு சிறந்த ஆசான் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர் இங்கு தங்கப் போகும் சில நாட்களை நாம் செவ்வனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய உரையை இத்தோடு நிறுத்தி மயூரவண்ணன் சுவாமிகளை பேசுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அமருங்கள் சுவாமி. என் அன்பு மாணவ செல்வங்களே, முதலில் சற்று முன் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஊர் பிரமுகர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். தங்கள் ஊர் மாணவர்கள் கல்வியில் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அவாவுடன்
நல்ல ஒரு பாடசாலைகளை தேடி அலைந்து அதிலிருந்து ஆசான்களை அழைத்து வந்து அவர்களை சில காலம் உங்களுக்கு போதிக்க வைக்க வேண்டும் என்ற ஊர் பிரமுகர்களின் இந்த நல்ல எண்ணம் போற்றுதற்குரியது. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு இணங்க நற்பண்பாளர்களும் கல்விக்கு முதலிடம் கொடுப்பவர்களும் நிறைந்த நல்லூர் இது என்பதை இந்த இருவர் வழியே அறிந்து கொண்டேன். அடுத்து இதோ இருக்கும் உங்கள் ஆசிரியர்கள். எங்களை விடுத்து இன்னொருவர் வந்து இங்கு போதிப்பதா என்று எண்ணாமல் கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிவிடும் இந்த அசூயையற்ற மனப்பான்மை எவ்வளவு பேருக்கு வந்துவிடும்? இத்தகைய ஆசிரியர்களை பெற்ற நீங்கள் மகா பாக்கியசாலிகள். அவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வதே நீங்கள் அவர்களுக்கு ஆற்றும் நன்றிக்கடன். வித்தையில் தேர்ந்து பிறிதொரு நாள் உலகமே போற்றும் உத்தமனாக விளங்குகையில் ஆசானின் குடில் சென்று அவர் பாதம் தொட்டு இவரே என் கல்வி கண் திறந்த ஆச்சாரியன் என்று உலகோர்க்கு சொல்கிறீர்களே, அதுதான் அவர்கள் வேண்டும் குருதட்சணை. தன் அன்றைய மாணாக்கன் இன்று செல்வச் செழிப்பில் திளைப்பது கண்டு இம்மியளவும் பொறாமையற்று மாறாக பெருமிதம் கொள்பவன்தான் ஆச்சாரியன். மாணவன் என்றும் தன் ஆச்சாரியனுக்கு பெருமை சேர்ப்பவனாக திகழ வேண்டும். இன்று ஸ்ரீபெரும்பத்தூரில் என் பாடசாலை பிரபலமாக இருக்கிறது என்றால் என் ஆச்சாரியன் எனக்கு கொடுத்த அறிவே காரணம். சீடர்கள் குருவுக்கு அநேக விதங்களில் கைங்கரியங்கள் செய்பவர்களாக இருப்பார்கள். உடல் ரீதியாக சிலர் கைங்கரியங்கள் செய்வார்கள். குருவின் இல்லத்து பணிகளை தோளில் சுமந்து சில சீடர்கள் கைங்கரியம் செய்வார்கள். சற்றே வசதியாக இருக்கும் சீடர்கள் பொன் பொருள் போன்றவற்றால் கைங்கரியம் செய்வார்கள். ஆனால் ஆச்சாரியன் மகிழ்வதெல்லாம் தான் கற்பிக்கும் வித்தையை சரிவர கற்கும் சீடனால்தான். அப்படி ஒரு மாணவனைத்தான் நான் இன்று என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன். இதோ என் அருகில் அடக்கமாக நின்று கொண்டிருக்கிறானே, இவன் பெயர் ராமானுஜன். என் சிஷ்யர்களில் தலையானவன். இவன் கல்வி அறிவில் மட்டுமல்ல, மனிதாபிமானத்திலும் சிறந்து விளங்குகிறான். பாடசாலைக்கு வர முடியாமல் உடல் நலமற்று இருந்த சக மாணவனின் இல்லத்திற்கு சென்று அன்றன்று கற்ற பாடங்களை அவனுக்கு போதித்து அவனை தேர்விலும் தேர்ச்சி பெறச் செய்திருக்கிறான். இறை உணர்வு மூலம் சமநோக்கு பார்வை இந்த சமுதாயத்தில் நிலவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டவன் ராமானுஜன். இவனைப் போன்றே நீங்கள் அனைவரும் உங்கள் ஆசானுக்கு பெருமை சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். மாணவ மணிகளே, வேதங்களைப் பற்றியும் சாஸ்திர விளக்கங்களைப் பற்றியும் இன்று நான் போதிக்கத் தொடங்கப் போவதில்லை. வேதங்கள் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகளை போதிப்பவை என்று நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த வேதங்களின் சாரமடங்கிய தமிழ் பாசுரம் ஒன்றை என் மாணவன் ராமானுஜன் பாடி அதற்கு விளக்கமும் கொடுப்பான். இதுவே என் வகுப்பின் தொடக்கமாக அமையட்டும். இதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா? என்ன சுவாமி இப்படி கேட்டு விட்டீர்கள்? இது உங்கள் பாடசாலை. எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியே செய்யுங்கள். எப்போது ராமானுஜரின் சிறப்பை தாங்கள் திருவாக்காலேயே சொல்லிவிட்டீர்களோ, இனி ராமானுஜரின் ஞானத்தில் ஐயம் ஏது? ராமானுஜர் தாராளமாக தமிழ் பாசுர பாடலை பாடட்டும். நீங்கள் சம்மதம் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் பாடசாலையின் ஆசிரியர்கள் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதிக்கிறார்களே, இதில் அவர்களின் விருப்பம்தான் மிகவும் முக்கியமானது. பதில் பேச முடியாமல் திகைத்து போயிருக்கிறோம் சுவாமி. குருவின் பாடத்தை சிஷ்யன் துவக்குவது என்பது இதுவரை வரலாற்றில் நடைபெறாத ஒரு சம்பவம். அதை செய்வதால் தாங்கள் ஒரு உயர்ந்த ஆசான் மட்டுமல்ல, தலைசிறந்த மாமனிதர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். உங்கள் மாணவன் ராமானுஜன் நடத்த போகும் தமிழ் பாசுர வகுப்பை எங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்களும் கேட்டு ரசிக்கப் போகிறோம். நல்லது.
ராமானுஜா, தொடங்கு, உட்கார். குருதேவா, இது உங்கள் ஆசனம், நான் எப்படி அமர்வது? நீ என் பிரதிநிதி, தாராளமாக இதில் அமரலாம். அதற்கு நான் உத்தரவு தருகிறேன். நன்றி குருதேவா. வித்தையில் சிறந்து விளங்குவாய். எழுந்திரு. அற்புதம் ராமானுஜா. அண்ணா, ராமானுஜா, எவ்வளவு அருமையான குரல் வளம்! அதோடு நெக்குருக வைக்கும் அந்த பாவமும் சேர்ந்து எங்களை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. அண்ணா, நான் தங்களுடன் இருக்கையில் சில வேளைகளில் ஏதாவது பணி செய்து கொண்டே மெலிதாக வாய்விட்டு பாடுவீர்கள். நான் கேட்டிருக்கிறேன். தங்களை எனக்காக பாட சொல்லி கேட்க வேண்டும் என்று அவ்வப்போது நினைத்துக் கொள்வேன். ஆனால் ஏனோ கேட்டதில்லை. இன்று தாங்கள் இப்படி கோயிலில் பாடித்தான் நான் கேட்க வேண்டும் என்பது பெருமாளின் திருவுள்ளம் போலும். அருமை அண்ணா, அருமை. இந்த வேடிக்கையை பார்த்தாயா கோவிந்தா? எதை சொல்கிறீர்கள் அண்ணா? சாரங்கனும் சக்கரபாணியும் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்று குடும்பஸ்தர்களாக மாறியிருந்தாலும் இன்னும் நம்மோடு நட்பு பாராட்டி வருகிறார்களே, அது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதில் வியப்பென்ன உள்ளது? உன் குரலில் உள்ள ஆகர்ஷண சக்தி குடும்ப பொறுப்புகளையே தூரத் தள்ளி விடுகிறதே. ஆமாம் ராமானுஜா, திருமேனி சொல்வது உண்மைதான். நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு மாறினாலும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டோம். ஒரு விண்ணப்பம். சொல் சக்கரபாணி. நீ பாடியது நம் தாய்மொழியான தமிழில் இருக்கும் பாசுரம்தான். ஆனாலும் இதன் அர்த்த விளக்கத்தை உன் திருவாயால் கேட்டால் நன்றாக இருக்கும். நானும் இதை உன்னிடம் இருந்து கேட்க வேண்டும் என்று இருந்தேன். இதன் அர்த்தத்தை விளக்கி கூறுகிறாயா? நிச்சயம் கூறுகிறேன். இது ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையில் 8வது பாசுரமாக இடம்பெற்றுள்ளது. கிழக்கு திசை வெளுத்து நாள் தொடங்கிவிட்ட இந்த வேளையில் எருமைகள் மிடிநிறைய பாலுடன் பனிபடர்ந்த புல்வெளியில் மேயத் தொடங்கிவிட்டதை நீ பார்க்கவில்லையா என்று தன் தோழியை கேட்கிறாள் ஆண்டாள். எருமைகள் இன்னும் பால் கறக்கவில்லை என்பதை எப்படி சூசகமாய் ஆண்டாள் உணர்த்துகிறாள் பார்த்தீர்களா? அப்படியே மார்கழி மாதத்தில் புல்வெளிகளில் பனி படர்ந்திருப்பதையும் கோடிட்டு காட்டுகிறாள் ஆண்டாள். பாவை நோன்பையே தலையாய கடமையாக நினைக்கும் மற்ற பெண்களை தடுத்து நிறுத்தி, உன்னையும் எங்களுடன் அழைத்துச் செல்ல உன் வாசலில் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறோம். குதூகலம் நிறைந்த பெண்ணே, இனியும் உறங்காது எழுவாய். குதிரை வடிவு கொண்ட கேசி என்ற அரக்கனின் வாயை கிழித்து மாய்த்தவனும், கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்களை அடித்தவனும், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனுமான கண்ணனின் புகழை போற்றிப் பாடி வணங்கினால் நம்மை கண்ட மாத்திரத்தில் ஆகாவென்று மனமிறங்கி கருணையோடு நம் குறைகளை ஆராய்ந்து அருள் புரிவான். எனவே பாவை நோன்பிருக்க வாராய் என்று
தன் தோழியை கூப்பிடுகிறாள் ஆண்டாள். என்ன அற்புதமான விளக்கம் ராமானுஜா. பாசுரங்கள் என்னதான் தாய்மொழியில் இருந்தாலும் இப்படி ஆழ்ந்து அகழ்ந்து அதில் செறிந்துள்ள அர்த்தத்தை வெளிக்கொணர எங்களுக்கு ஒரு ஆசான் தேவை என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அர்த்த புஷ்டி நிறைந்த இந்த தமிழ் பாசுரங்களை நாம் மட்டுமே அனுபவிப்பது நியாயமல்ல. இவைகளை அனைத்து தரப்பு மக்களும் அனுபவிக்க வேண்டும். அப்படி அவர்களும் இதை அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலில் இதை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதை செயல்படுத்த நான் முழு மூச்சாக அதில் இறங்கும் முயற்சியில் ஈடுபடப் போகிறேன். அதில் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் நான் அன்போடு எதிர்பார்க்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடு ராமானுஜா. ஆணையிடுவதா? அது அகங்காரமாகாதோ? என் உள்ள கிடக்கையை என் அன்பு நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நற்பணி என்பதால் நம்பிக்கையோடு உங்களையும் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறேன். அவ்வளவே. பாரெல்லாம் இந்த பாசுரங்கள் ஒலிக்க வேண்டும் என்ற தங்களுடைய எண்ணம் மிக உயர்ந்த எண்ணம் அண்ணா. நிச்சயம் நாம் எல்லோரும் ஒன்றாகவே இந்த முயற்சியில் ஈடுபடுவோம். இந்த என் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று பெருமாள் திருவுளம் கொண்டால் பாசுரங்கள் அனைவர் மனதிலும் ஒலிக்கட்டும். அதன் வாயிலாக சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் மறையட்டும். புதியதோர் உலகம் மலரட்டும். இறை பக்தி எங்கும் பரவட்டும். வணங்குகிறோம் குருதேவா. தீர்காயுசோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எழுந்திருங்கள். பாடசாலைக்கு வார விடுமுறை என்பதால் எல்லோரும் ஒன்றாக கிளம்பிவிட்டீர்கள் போலிருக்கிறது. ஆற்றுக்கு போய் நீச்சல் அடித்து விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழிக்கப் போகிறீர்களா? இல்லை, நாங்கள் தங்களை பார்க்கத்தான் வந்தோம். நீங்கள் இங்கு வந்தது படிப்பு சம்பந்தப்பட்டது என்றால் இன்று வேண்டாம். அதை பாடசாலையில் பார்த்து கொள்ளலாம். இன்று விடுமுறை. நான் சொன்னது போல் ஆற்றுக்கு போய் நீச்சல் அடித்தோ இல்லை வேறு ஏதாவது விளையாட்டில் ஈடுபட்டோ சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அப்படியே செய்கிறோம். ஆனால் அதற்கு முன்னால் தேவரீரிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்றிருக்கிறோம். அதற்கென்ன? என்ன வேண்டுமோ கேளுங்கள். நாங்கள் எல்லோருமாகச் சேர்ந்து நாம் வசிக்கும் தெருவுக்கு சற்று தள்ளியுள்ள குடிசை பகுதியில் தமிழ் பாசுர வகுப்பு நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். குடிசை பகுதியில் பாசுர வகுப்பா? அங்கு அதை கற்க மாணவர்கள் வருவார்களா? முதலில் நிறைய தடைகள் இருந்தன. ஆனால் பெருமாளின் அருளால் எல்லாம் நீங்கிவிட்டன. பாசுரங்களின் அருமை பெருமைகளை அவர்களுக்கு புரிய வைக்க நிறைய நேரமும் பொறுமையும் தேவைப்பட்டன. இப்போது அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்களா? புரிந்து கொண்டு அங்கு வகுப்பு நடத்த சிறிதாக ஒரு குடில் அமைக்கவும் கூட உதவி செய்தார்கள். நாளை முதல் அந்த குடிலில்தான் வகுப்பை தொடங்கலாம் என்றிருக்கிறோம். வாரத்தில் எங்களுக்கு கிடைக்கும் 2 விடுமுறை நாட்களையும் பாசுர வகுப்பிற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஆஹா, சமுதாயத்தின் மீது நீ கொண்டிருக்கும் அக்கறைதான் என்ன? அதற்கு உறுதுணையாக உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நண்பர்கள்தான் என்ன? உங்கள் வயது வாலிபர்கள் விடுமுறை என்றாலே துள்ளி குதித்து பொழுதுபோக்கிலும் விளையாட்டிலும் நாளை கழிக்கையில் உன்னதமான ஒரு பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களே, என்ன ஒரு அற்புதமான சிந்தனை இது! தான் கற்ற கல்வி பிறரையும் சென்றடைய வேண்டும், கல்வி பயனை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை சிரேஷ்டமானது! இறைக்க இறைக்க சுரக்கும் கிணறு போன்றது கல்வி. கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே போவது கல்வி செல்வம். இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி குருதேவா. எங்கள் விண்ணப்பம் என்ன என்று தேவரீரிடம் நாங்கள் இன்னும் தெரிவிக்கவில்லையே. அதை தாங்கள் நிறைவேற்றினால் நாங்கள் இன்னும் பூரித்துப் போவோம். அப்படியா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நாளை எங்களின் ஆச்சாரியரான தேவரீர்தான் அந்த குடிலை திறந்து வைக்க வேண்டும். திறந்து வைத்து தமிழ் பாசுரம் எனும் அகல் விளக்கை அங்கே ஏற்றி அஞ்ஞான இருளை அகற்ற முதல் அடியை தாங்கள்தான் எடுத்து வைக்க வேண்டும். ஆச்சாரியரை மெய்சிலிர்க்க வைத்த என் அருமை மாணவர்கள் நீங்கள். ஒரு ஆசிரியன்
தன் பிள்ளை தனக்கு செய்யும் கைங்கரியங்களை விட தன் மாணவன் அவன் கற்ற கல்வியின் வழியே அவனுக்கு கொடுக்கும் அந்தஸ்தையும் மரியாதையையும் தான் மிக உயர்வாக நினைக்கிறான். அப்படிப்பட்ட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நீங்கள் இப்பொழுது எனக்கு அளித்திருக்கிறீர்கள். குடிலை திறந்து வைப்பதை பற்றி தேவரீர் என்ன திருவுளம் கொண்டிருக்கிறீர் என்று அறியலாமா? தாங்கள் இந்த அடியவர்களின் அழைப்பை மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். நாளை தேவரீருக்கு மற்றேதேனும் பணிகள் இருக்கும் பட்சத்தில் விடியற்காலையில் நாங்கள் தங்கள் இல்லத்துக்கே வந்து தங்களின் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்கிறோம். இதைவிட சிரேஷ்டமான பணி வேறேதேனும் உண்டா என்ன? என் மாணவர்களின் மத்தியில் இருப்பதையே என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களாக உணர்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. சுவாமி, 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 இந்தாருங்கள் சுவாமி. என்ன இது? நொய்க்கஞ்சி. நொய்க்கஞ்சியா? எனக்கு இது அவ்வளவாக பிடிக்காதே. இதைவிட பிரசாதத்தை தயிர் விட்டு மையாக பிசைந்து கொடுத்தால் நன்றாக இருக்குமே. இருக்கும் தான், ஆனால் இப்போது வேண்டாமே. முதலாவது, தயிர் இந்த நேரத்திற்கு உடம்புக்கு ஆகாது. இன்னொன்று, உடல்நிலை சரியில்லாத போது ஜீரண சக்தி குறைந்த நிலையில் நொய்க்கஞ்சிதான் ஜீரணிக்க உகந்தது. சரி, போகட்டும். சற்று நேரம் கழித்து பிறகு கொடேன். சுவாமி, தாங்கள் ஔஷதம் சாப்பிட வேண்டும். வெறும் வயிற்றில் ஔஷதம் சாப்பிடுவது சிரேஷ்டமில்லை. அதனால் கஞ்சியை முதலில் சாப்பிடுங்கள். சற்று நேரம் கழித்து ஔஷதம் சாப்பிடலாம். சரி, கொடு. மூன்று 4 வருடங்களுக்கு முன்பு இருந்தது போலவே இப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். வயது கூடுகிறதை பற்றி தாங்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முன்பை விட பணி அதிகமாகிவிட்டது என்று சொல்லலாம். முன்பெல்லாம் பிரகஸ்பதியாக சென்று கல்யாணம், சீமந்தம் என்ற சுபகாரியங்களை நடத்தியது போக எஞ்சிய நேரத்தில் 2-3 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது முழு நேரமாக நிறைய மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துகிறீர்கள். பிரகஸ்பதியாக செல்வதையும் தவிர்ப்பதில்லை. என்ன செய்வது லக்ஷ்மி? நீங்கள் தான் பிரகஸ்பதியாக இருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வீடு தேடி வருபவர்களிடம் நிர்தாட்சியமாக முடியாது என்று எப்படி சொல்வது? அதேபோல் ஆர்வத்துடன் கற்க வரும் மாணவர்களை வேண்டாம் என்று திருப்பி அனுப்ப முடியுமா? நீங்கள் தான் பக்குவமாக சொல்ல வேண்டும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். தாங்கள் பணிகளை குறைத்துக் கொண்டு ஓய்வை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் ஸ்லாக்கியம். சுவாமி, அடியேன். வா கோவிந்தா, உட்கார். ராமானுஜன் வரவில்லையா? நானும் ராமானுஜர் அண்ணாவும் தான் வந்து கொண்டிருந்தோம். வரும் வழியில் தங்கள் குளிர்காய்ச்சலுக்கு ஏற்ற ஔஷதத்தை வைத்தியரிடம் சென்று வாங்கி வரலாம் என்று சென்றோம். வைத்தியர் ஔஷதம் தயாராக சிறிது நேரமாகும் என்றார். கோவிந்தா, நீ முன்னே செல், நான் இருந்து கையோடு ஔஷதத்தை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று ராமானுஜர் அண்ணா சொன்னார். வேறு ஏதேனும் சொன்னாரா? ஆகாரத்தில் எதுவும் மாற்றம் செய்ய சொன்னாரா? இல்லை தாயே, சுவாமியின் உடம்பிற்கு ஒன்றும் இல்லையாம். வயோதிகத்தின் காரணமாக சற்று தள்ளாமை ஏற்பட்டிருக்கிறது. சற்றே உடம்பு பலவீனமாக இருப்பதால் நோய்கள் வேகமாக தொற்றிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர்க்க சத்தான ஆகாரம், நிறைய ஓய்வும் இருந்தாலே போதும் என்றார். பார்த்தீர்களா? நான் சொன்னதைத்தான் வைத்தியரும் சொல்லியிருக்கிறார். நீ சொன்னதைத்தான் வைத்தியரும் சொல்லியிருக்கிறார். ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இருவரும் லோகாயதமாக ஒன்றை சொல்லியிருக்கிறீர்கள்.
சாமானியர்கள் எளிதாக கடைபிடிக்கக்கூடிய சத்தான உணவு பற்றியும் ஓய்வு பற்றியும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் பாடசாலை நடத்துவது என்பது ஒரு கைங்கரியம், ஒரு சேவை. இங்கு வேதங்களைப் பற்றியும் உபனிஷத்துக்களைப் பற்றியும் ஆத்ம ஞானத்தையும் போதிக்கிறோம். சாதாரண பௌதீக விஷயங்கள் பற்றி அல்ல. கடைசி வரையில் உயிர் பிரியும் தருவாயில் கூட பல ஆச்சாரியர்கள் இவற்றை போதனை செய்திருக்கிறார்கள். அடியன் தாசன். வா ராமானுஜா. உட்கார். உன்னை பற்றி இப்பொழுதுதான் கோவிந்தனிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். சுவாமி, இதோ ஔஷதம். தங்களுக்கு உடனடியாக தரச் சொல்லி வைத்தியர் கூறி அனுப்பியிருக்கிறார். தங்களை இப்படி பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது சுவாமி. இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது ராமானுஜா? பிறந்ததிலிருந்து வருடக்கணக்காக மனித சரீரத்தில் இயங்கும் அவயவங்கள் மெதுமெதுவாக தேயத்தானே வேண்டும். அதனால் தங்கள் திறனையும் அவை இழக்கத்தானே வேண்டும். உண்மைதான் சுவாமி. ஆனாலும் நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் சற்றே உடல் நலமில்லாமல் இருந்தாலும் மனம் வேதனைப்படத்தானே செய்கிறது. சுவாமிகளுக்கு எப்படி திடீரென்று உடல்நலம் இல்லாமல் போனது? ஆகார முறைகளில் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்ததோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. இவர் ஆகாரம் உட்கொள்ளும் வேளைகளில்தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வயதான காலத்தில் நேரத்திற்கு அமுது செய்யவில்லை என்றால் சற்று சிரமம்தான். ஓய்வும் எடுப்பதில்லை. ஏன் ராமானுஜா, இவரின் வேலை பளுவை நீ ஏன் குறைக்க கூடாது? அடியேனா? ஆமாம், நீயேதான். சிறுவர்களுக்கான பாலபாட வகுப்பை நீ நடத்தலாம் அல்லவா? சிறியவர்களுக்கு என்ன, பெரியவர்களுக்கே கூட நீ பாடம் நடத்தலாம். இல்லை தாயே, அதற்கான தகுதி எனக்கில்லை. ஏன் அண்ணா, தங்களுக்கு இல்லாத தகுதியா? என்ன ராமானுஜா, நீ தமிழ் பாசர வகுப்பு நடத்தவில்லையா என்ன? நடத்துகிறேன், ஆனால் அதற்கான தகுதி வேறு. லக்ஷ்மி சொன்னது போல் உன்னால் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட பாடம் நடத்த முடியும். எனவே நீ நாளையிலிருந்து வகுப்பு நடத்தத் தொடங்கு. அபச்சாரம் சுவாமி. தாங்கள் அமரும் ஆசனம் வியாசாசனம். அது சாமானியமானதா? அதில் அடியேன் அமர்ந்து பாடம் நடத்துவதா? நிச்சயம் கூடாது சுவாமி. நீ நிச்சயம் நடத்தலாம். நீ 12 வயதிலேயே நான் பக்கத்தில் இருக்க கருங்குழி பாடசாலையில் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தவில்லையா? அன்றே நீ எவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தாய். இன்றும் அது எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்படிப்பட்ட உனக்கு வியாசாசனத்தில் அமர்வதற்கு அனைத்து தகுதிகளும் நிச்சயம் உண்டு. அன்று கருங்குழி பாடசாலையில் அடியேன் வகுப்பு நடத்தியது தங்களின் அனுமதியோடு அரங்கேறிய ஒன்று. இதற்கும் நான் இப்பொழுதே அனுமதி கொடுக்கிறேன். நாளையிலிருந்து நீ பாலபாட வகுப்பை தொடங்கு. நீ ஸ்லாகிக்கும் அதே வியாசாசனத்தில் உட்கார். இதனால் 2 அபிலாஷைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளுக்கு பாடம் கெடக்கூடாது என்ற என் அபிலாஷையும் நிறைவேறும். நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற என் மனைவியின் விருப்பமும் நிறைவேறும். அடியேனின் மீது அளவற்ற பாரத்தை ஏற்றி வைக்கிறீர்கள் சுவாமி. அபச்சாரம் செய்து விடுவேனோ என்ற அச்சம் இருந்தாலும் ஆச்சாரியரின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு செய்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்.
முதல் 2-3 தினங்களுக்கு அடியேன் ஆசானாக இருந்து உங்களுக்கு பாடம் நடத்த உள்ளேன். இப்போது அடியேன் அமர்ந்துள்ள இந்த வியாசாசனம் சர்வசாஸ்திர பண்டிதர் மயூரவண்ண சுவாமிகளுடையது. அவருடைய ஆணைப்படியும் அவரது ஆசியாலும் இன்று அடியேன் இங்கு அமர்ந்துள்ளேன். நீங்களும் இதுபோல் ஒரு நாள் இவ்விருக்கையில் ஆசானாய் அமரும் நிலைக்கு உங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அவற்றிற்கெல்லாம் அடித்தளமாக விளங்குவது கல்வி. அதையும் இளமையில் கற்பதே சிறப்பு. ஆசானே, நமஸ்காரம். நமஸ்காரம். அடியேனின் பெயர் வெங்கடகிருஷ்ணன். அடியேன் ஒரு கேள்வியை வினவ நினைக்கிறேன். கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். கேள்வியிலேயே பாடம் பண்ணுவதால் தான் வேதத்திற்கே ஸ்ருதி என்று பெயர். மேலும் கேள்வி எப்போது பிறக்கிறது என்றால் ஒருவன் பாடத்தில் ஆர்வத்தோடு இருக்கும் போதுதான். நீ தயங்காமல் உன் கேள்வியை கேட்கலாம். நன்றி ஆசானே. இப்பொழுது நாங்கள் கற்கும் கல்வியின் பிரயோஜனம் என்ன? சிறந்த அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கா அல்லது திரவிய சம்பாத்தியத்தை விருத்தி செய்து கொள்வதற்கா? இதைத்தான் அறிய விரும்புகிறேன் ஆசானே. என்னப்பா நீ மிகப்பெரிய கேள்வியை அனாயாசமாக கேட்டுவிட்டாய். உன் வயதுக்கு இப்படிப்பட்ட கேள்வியை அடியேன் எதிர்பார்க்கவில்லை. தவறாக ஏதும் கேட்டுவிட்டேனா ஆசானே? இல்லையப்பா, மிகவும் சிந்திக்க வைக்கும் கேள்வி. ஆனால் இக்கேள்வியை நீ எழுப்பியதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆசானே, நேற்றைய தினம் பெரியவர் ஒருவர் அடியேனின் அகத்திற்கு வந்திருந்தார். அவர் என் தந்தையிடம், இவன் பாடசாலைக்கு போகிறானே, அங்கு உம்மை போல் திரவியம் சம்பாதிக்கும் கல்வியை பெறுவானா என்று கேட்டார். எனவே தெளிவு பெறுவதற்காகத்தான் இக்கேள்வியை கேட்டேன். நீ கேட்டதற்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா? சரிதான். மாணவர்களே, அடியேன் இப்போது கூறப்போவதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வெங்கடகிருஷ்ணா, கல்வியின் பிரயோஜனம் அறிவு விருத்தி என்கிறாயே, எதை நீ அறிவு என்று சொல்கிறாய்? அறிவு என்பது ஞானம், அதாவது ஆராய்ந்து தெளிவது, அதில் நிபுணத்துவம் பெறுவது. இதனால் உனக்கு கிடைக்கப் போகும் பயன் என்ன? நம் குருவால் போற்றப்படுதல், மேலும் மற்றவர்களால் பண்டிதன், சர்வஜ்ஞன் என்று பாராட்டப்படுதல். நீ சொல்வது உண்மைதான். அதன் பிறகு நீ குறிப்பிட்டபடி திரவிய சம்பாத்தியத்தோடு புகழையும் தருகிறது. இப்படி இரண்டுமே கல்வியால் கிடைப்பதுதான். யோசித்து பார்த்தால் இரண்டுமே அவசியமானதுதான். ஆனால் ஞானம் என்று குறிப்பிட்டாயே, உண்மையான ஞானம், அறிவு எது தெரியுமா? அறிவென்பது வெறும் சாஸ்திர படிப்பு மட்டுமன்று. சிறந்த அறிவென்பது நாம் இவ்வுடல் அல்ல, ஆத்மாவே நாம் என்பதுதான் அறிவு. உடலையும் ஆத்மாவையும் வெவ்வேறாக பிரித்தறிவதே அறிவு. அந்த அறிவை கொடுப்பதுதான் கல்வி. உடல் என்பது ஆத்மா அல்ல என்று அறிவது முதல் நிலை அறிவு. இந்த ஆத்மா பரமாத்மாவான பகவானின் அம்சபூதன் என்று உணர்வது இரண்டாம் நிலை அறிவு. பகவானுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு நிரந்தரமான சம்பந்தம் உண்டு என்று தெளிவது மூன்றாம் நிலை அறிவு. சம்பந்தம் உண்டு என்று அறிந்தபின் அப்பரமாத்மாவிற்கு தன்னை அர்ப்பணிப்பது நான்காம் நிலை அறிவு. அர்ப்பணிப்பாலும் அவருக்கே சேவை செய்து வாழ்வது ஐந்தாம் நிலை அறிவு. இந்த சேவை என்னும் கைங்கரியமே அனைத்திற்கும் மேலான அறிவு. இதை விளக்க முற்பட்டால் சில காசுகளை கொடுத்து பழம் வாங்குகிறாய். வாழைப்பழமோ மாம்பழமோ எதை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். நமக்கு தேவை பழம்தான் என்றாலும் தோலோடுதானே நமக்கு கிடைக்கிறது. இப்படி பழத்தை மறைத்து போர்த்தி இருப்பது போலத்தான் பேர், புகழ், திரவியம் போன்ற தோல் பகுதி. இதை நீக்கி உள்ளார பார்த்தோமானால் நாம் அடையப் பெறுவது ஆத்ம ஞானம், பகவத் ஞானம். இவையெல்லாம் அதாவது உள்வாங்கும் கல்வியில் தோல் பகுதி போன்று புகழ், சம்பாத்தியம் என்று ஒன்று இருந்தாலும் உள்வுறையும் பகவத் ஞானமே பெற வேண்டிய முக்கிய பிரயோஜனம். இன்னும் சொல்லப்போனால் ஆத்ம ஞானமான பகவத் ஞானம் அதை நாம் கைவரப் பெற்றால் புகழும் திரவிய சம்பாத்தியமும் நம்மை தேடி வரும். ஆத்ம ஞானம் பெறுவதற்கு
எவை முக்கிய காரணிகள் ஆசானே? அகிம்சை, சத்தியம். சரீரத்தால் இம்சை செய்யக்கூடாது என்பது மட்டும் அகிம்சை அல்ல. யாருக்கும் எந்த விதத்திலாவது சங்கடம் ஏற்படுத்த வேண்டும் என்று மனதாலும் எண்ணாமல் இருப்பதும் கூட அகிம்சைதான். வாயால் பிறருக்கு சங்கடம் தரும் பேச்சே கூடாது. அகிம்சையை அனுசரித்தேன் மனம் வசப்பட்டது என ஆச்சாரிய புருஷர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது சத்தியம், அதாவது உண்மை பேசுதல். சத்தியம் என்றால் வாக்கும் மனதும் ஒன்றாயிருத்தல். வான்மனஷ்யோகோ ஐக்கரூப்யம் சத்தியம் என்று பெரியோர் கூறுவர். மக்களுக்கு நன்மை பயப்பதாகவும் பிரியமாகவும் எது இருக்கிறதோ, ஏன் மற்ற பிராணிகளுக்கும் பேச்சினாலும் காரியத்தினாலும் எண்ணத்தினாலும் எது உபகாரமாய் இருக்கிறதோ அதுவே சத்தியம். சத்தியம் பூதகிதம் புண்ணியம் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அகிம்சை, சத்தியம் என்ற இவ்விரண்டையும் கைகொண்டு செய்யப்பட வேண்டியதே பரோபகாரமான சேவை. சேவையில் ஈடுபடும் போது விலக்க வேண்டியது ஒன்று உண்டு. அது என்ன ஆசானே? பிறரிடம் குற்றம் கண்டுபிடித்தல். குற்றம் காண்பதை விடுத்து குணத்தை கொண்டாடுவது சிறந்தது. ஆசானே, இப்போது வேறொரு சந்தேகம் வருகிறது. குற்றம் கண்டுபிடிப்பது அறிவாளியின் காரியம்தானே? வித்வான் என்றால் தோஷஜ்ஞன் என்று லட்சணம் சொல்லியிருக்கிறார்களே. தோஷஜ்ஞன் என்றால் குற்றம் அறிந்தவன் என்றே அர்த்தம். குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசித் திரிபவன் என்று அல்ல. குற்றம் குறைகளை நாமே உணர்ந்து திருத்த வேண்டும். பிறருடைய குற்றங்களை இதமாக எடுத்துச் சொல்வதும் ஒரு சேவையே, ஒரு பரோபகாரமே. குற்றம் இழைத்த பின் தண்டிப்பது என்பது இரண்டாம் பட்சம்தான். குற்றம் செய்கிற எண்ணமே தோன்றாமல் இருக்கச் செய்வதுதான் உசந்த காரியம். அப்படியென்றால் குற்றம் அதிகம் காண்பதை விட புகழ் பாடுவது சிறந்ததா? அப்படியல்ல. புகழ்வதாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பிரத்யக்ஷே குருவஹா சதுத்யா, பரோக்ஷே மித்ர பாந்தவாக, காரியாந்தே தாச பிரத்யாச்ச என்றுரைப்பார்கள் முன்னோர்கள். அதன் பொருள் என்ன ஆசானே? சொல்கிறேன். பகவானையும் குருவையும் மட்டுமே நேரே துதிக்கலாம். சொந்தக்காரர்களையும் நண்பனையும் நேரில் புகழாமல் மற்றவரிடமே போற்றிப் பேச வேண்டும். சவாரி முடித்ததும் குதிரையை தடவிக் கொடுப்பது போல் வேலையை முடித்த பின்பே ஊழியனை பாராட்டலாம் என்று பொருள். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், நம் கல்வியின் இறுதி இலக்கு ஆத்ம பகவத் ஞானத்தில் உள்ளது என்பதற்காகத்தான். அதை அடைய வினயமாக, அதாவது அடக்கமாக காரியங்களை ஆற்ற வேண்டும். அதனால்தான் மாணவர்களுக்கு வினேயன் என்று பெயர். அடக்கத்தோடு பரோபகார சிந்தனையோடு பாகுபாடற்ற சேவை செய்வதே அந்த பரமாத்மாவுக்கு செய்யும் சேவைக்கு ஒப்பாகும். மிகவும் நன்றி ஆசானே. இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியதற்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது ஒரு சுய பரிசோதனை கேள்வியாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். சரி, உன் தந்தை யார்? அவர் எங்கிருக்கிறார்? அடியேனின் தந்தை பெயர் ஆறாவமுதன். இதே ஊரில் பூஜை யாகத்திற்கான பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அடியேன் இங்கு கல்வி பயில முடிந்ததற்கு காரணம் தாங்கள் என் தந்தைக்கு உதவியதுதான். என்ன இது? என்னப்பா புதிய கதை? உண்மைதான் ஆசானே. தங்களின் பெயரை கொண்டு உங்கள் தந்தை நம் குருநாதரிடம் பேசவே அவர் சம்மதித்து அடியேனை இங்கு சேர்த்துக் கொண்டார். அதை நன்றியோடு என் தந்தை கூறிக்கொண்டே இருப்பார். இல்லையென்றால் பாலபாடத்தை எங்கோ ஆரம்பித்த எனக்கு இங்கு இடமேது? அப்படியா? இவற்றையெல்லாம் நான் அறியேன். மொத்தத்தில் ஒரு நல்ல மாணாக்கன் இப்பாடசாலையில் புதிதாய் சேர்ந்திருக்கிறான் என்று சொல்லலாம். மேலும் சிறந்த மாணாக்கர்களுக்கு என்றுமே இங்கு இடம் உண்டு. கிருஷ்ணார்ப்பணம்.